ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரிஸ்வான். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கில் அஸ்வத்தாமன் முக்கிய குற்றவாளியாகவும் நாகேந்திரன் முக்கிய குற்றவாளியாக செயல்பட்டிருக்கிறார் என்பது இப்பொழுது ஊடகங்களில் வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. நாம் அப்பயே சொன்னோம், இது ஒரு தொழில் ரீதி முறையான ஒரு கொலையாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கணித்தோம். ஏன்னா இது பேக்ரவுண்டில் நிலத்தகராறுக்காக ஏற்பட்ட ஒரு கொலையாக கருதப்படுகிறது. கோடிக்கணக்கான நிலங்களில் எனக்கு ஒரு 10% நிலத்தை கொடு அப்படிங்கிற அஸ்வத்தாமனின் அடாவடித்தனத்திற்கு அவருடைய தந்தை நாகேந்திரன் இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பலி கொடுத்திருக்கிறார்கள். இது சமூகத்திற்கு மிகவும் கேடானது. ஒருவர் கைதியாக இருந்து கொண்டே ஒரு கொலையை வெளியே செய்ய முடிகிறது என்று சொன்னால், இந்த காவல்துறையும் நீதித்துறையும் எந்த மாதிரியான குற்றவாளிகளை தண்டிக்கிறது என்று நமக்கு புரியலை. குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். அதே சமயத்தில் இப்படி ரவுடிகள் அநியாயம் பண்ணுவது